ரூபாய் முக்கியம்தான். அந்த காலகட்டத்தில் இன்னும் மிக முக்கியமாக இருந்த காலகட்டம் அது. ஒவ்வொரு ரூபாயும் முக்கியமாக இருந்த காலகட்டம். அதனால் அவர்கிட்ட இறைஞ்சி கேட்டுட்டு இருந்தேன் நான், தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ நான் எப்பயுமே பயணங்களில் வந்து எனக்கு படிக்கிற பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் இறங்குறப்ப ஒரு மீதி சில்லறையை கொடுத்துட்டு, தயவு செஞ்சு அடுத்த பஸ்ஸில் இந்த மாதிரி கேட்டுறாத, யாரும் ஏமாத்துறதுக்காக கண்டக்டர் தொழிலுக்கு வரலன்னார். என்னடா பெரிய வம்பா போச்சேன்ட்டு, எனக்கு எங்காசு முக்கியம்ன்ட்டு நான் வாங்கிட்டு, ரொம்ப பசி அதிகமாக இருந்ததுனால நான் டைரெக்டாக லஞ்சாக சாப்பிட்றலாம், காலையில் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செலவு பண்ணணுன்ட்டு டைரெக்டாக லஞ்சுக்கு போய் அந்த ஹோட்டலுக்கு போகிறேன். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்கறதுக்காக வரேன். வரப்ப உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உங்களோட வந்தவருன்னார். நான் சொன்னேன், என்னோட யாருமே வரலைங்களே, என்னோட யாருமே வரல, நான் எப்படி பில்லு கொடுத்தாங்கன்னு. இல்லை, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நானும் அவரும், எனக்கு அந்த தம்பி ரொம்ப நல்லா தெரியும், அந்த தம்பி எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே